ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கு உங்க ஊர்ல மழையெல்லாம்? இங்கே 3 நாளா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. திரும்ப இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன செடி அறிமுகப்படுத்த போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்வாழைங்க. கல்வாழை வந்து இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபிளாரு. அதனால தான் சரி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். இங்கே பாருங்க, ஆக்சுவலாக இதை வச்சு வந்து கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சுங்க. நிஜமா 10 மாதம் இல்லை 1 வருஷம் கூட ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த தடவை க்ளீன் பண்ணேன். இங்கே நிறைய முன்னாடி நித்திய கல்யாணி இருந்ததுங்க. சரி, அதை வேற பாட்டில் மாற்றிட்டு இந்த இடத்த க்ளீன் பண்ணும்போது இந்த கல்வாழையை பறித்து போட்டுடலாமா அப்படின்னு யோசித்தேன். என்னடா இது வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது காதுல விழுந்துருச்சா என்னன்னு தெரியல. ஒரு 10 நாள்லயே பாருங்க நல்ல பட்டு வந்து இன்னைக்கு வந்து அதோட முதல் பூ அது கொடுத்துருச்சுங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது எனக்கு. நல்ல வேளை நான் வந்து இந்த செடியை பறிச்சு போடாம போனேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கல்வாழை வந்து நிறைய கலர்ல இருக்குங்க. மஞ்சள், ஆரஞ்சு, நம்ம கிட்ட சிகப்பு இருக்கிறது இப்போ. அப்புறம் பாத்தீங்கன்னா மஞ்சளும் சிகப்பும் கலந்து ஒரு கலர் இருக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். இது பாத்தீங்கன்னா கேரளால முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சின்ன பிள்ளைலாம் இருக்கும்போது இல்லாத வீடே இருக்காதுங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் கலர் கலர் கலரா அத்தனை கல்வாழை இருக்கும். நான் இங்க வீட்டுக்கு வந்துட்டு தோட்டம் புதியதா போட ஆரம்பிச்ச நேரத்துல வந்து இந்த கல்வாழை எனக்கு ஞாபகம் வந்தது. நான் கேட்டேன், என் சித்திட்ட கேட்டேன், இருக்கா அப்படின்னு கேட்டேன். இல்ல அப்படின்னாங்க. நானும் ஒரு வாட்டி போனேன் ஊருக்கு. ஒரு வீட்டுல கூட இல்லைங்க. இயற்கையா இது நிறைய வளர்றது. இப்ப பாத்தீங்கன்னா கேரளாலேயே இது இல்ல, இந்த கல்வாழை இல்ல. மலை பிரதேசங்கள்ல வந்து தானாவே இது வளரக்கூடியதுங்க. அப்புறமேட்டு நான் சர்ச் பண்ணி அங்கங்க தேட எங்க கிடைக்கல. அப்புறம் ஒரு நர்சரியில எனக்கு கிடைச்சது. பாருங்க, இது ரோட்டோரமா அவ்வளோ கிடக்கும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. ஆனா ஒண்ணு, நீங்க ஒரு வாட்டி காசு கொடுத்து வாங்கிட்டா போதும். அதுக்கப்புறம் இங்க சைட்ல பாருங்க பக்க கண்ணுகள் உங்களுக்கு நிறைய. இங்க பாருங்க, இதெல்லாம் பக்க கண்ணுகள் எத்தனை பாருங்களேன். தானா நிறைய வந்துரும். அடியில வந்து கிழங்கு மாதிரி அது நிறைய உங்களுக்கு கிடைச்சிரும். இது வந்து ஒரு வாழையோட டைப் தாங்க. வாழை எப்படி நீங்க வச்சிட்டுனா வாழையடி வாழையா அப்படியே நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடும்ல, அதே மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகுங்க இது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இதோட கிழங்கு வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க. நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, நம்ம உருளைக்கிழங்கு மாதிரி இது வந்து சக்கரவள்ளி கிழங்கை விட இந்த கிழங்கு டேஸ்டா இருக்குமா. நான் சாப்பிட்டது இல்லைங்க, நான் கேள்விப்பட்டதை உங்களுக்கு சொல்றேன். அது வந்து ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப டேஸ்டா இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த செடிகள் பத்தி வேற என்ன விசேஷம் பாத்தீங்கன்னா, வாழை இலை மாதிரியே இந்த இலையில வந்து சாப்பிடுவாங்களாமா அந்த காலத்துல. இட்லி அதெல்லாம் வந்து சாப்பிடலாமா. ஏன்னா இந்த இலையில வந்து சாப்பிட்டா சத்து நிறைய இருக்கா. இந்த இலையில வாழையில என்ன சத்து இருக்கோ அதே சத்து இந்த இலையிலயும் இருக்கான், சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா நான் வந்து வளர்த்தது பாத்தீங்கன்னா ஹானஸ்டா சொல்ல போனா அழகுக்கு தாங்க. எனக்கு வந்து நிறைய பூச்செடிகள் பிடிக்கும். என்னென்ன டிஃப்ரெண்டா நான் வந்து தேடி தேடி கண்டுபிடிச்சி என்னென்ன பூக்கள் என்னென்ன புதுசா இப்ப இருக்கு, இல்ல பழைய செடிகள் நம்ம சின்ன பிள்ளை இருந்த போது என்னென்ன செடிகள் பார்த்தோம், இதெல்லாம் வந்து நான் தேடி கண்டுபிடிச்சு வளர்த்துட்டு இருக்கேன். அதனால இது நான் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க ரொம்ப அழகா இருக்கு. நிறைய பட்டர்ஃபிளைஸ், இது பூக்கள் நம்ம வளர்த்தா பட்டர்ஃபிளைஸ் நிறைய வரும். அப்புறம் இந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கும் போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலே அதெல்லாம் வளர்த்துட்டு இருக்கேன். நீங்களும் உங்களால முடிஞ்ச செடிகளை வீட்டுல வளர்க்க பாருங்க. சரிங்க, கல்வாழை பத்தி எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.